Hi friends, சென்னையில் F4 கார் ரேஸ் வந்து நடக்க போகுது. இது வந்து நைட் டைமில் சென்னையில் நடக்கும். உலகத்தில் 14 நகரங்களில் மட்டும்தான் ஃபார்முலா கார் ரேஸ் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து 5 நகரங்களில் மட்டும்தான் நைட் ரேஸ் வந்து நடக்குது. நைட்டில் மட்டும் ஒரு 5 இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இந்த கார் ரேஸ் வந்து இப்போ ஃபார்முலா 4 வந்து நடக்க போகுது. சென்னையில் இது எப்போ நடக்குதுன்னா ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1 F4 கார் ரேஸ் வந்து நடக்க போகுது. மொத்தம் வந்து 3.5 கிலோமீட்டரு, 19 ரவுண்ட்ஸ் வந்து இது சுற்றும். 19 ரவுண்ட்ஸில் 2 ரவுண்டு பார்த்தீங்கன்னா 2 டர்ன் டபுள் டர்ன் வந்து வரும். அதாவது இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தீவுத்திடல் அங்கே ஸ்டார்ட் ஆகி அண்ணா சாலை, சிவனந்தா சாலை, காமராஜர் சாலை, கொடிமரம் அதை சுற்றி திருப்பி அதே இடத்துக்கு திருப்பி வந்துடும். அதாவது ஒரு ரவுண்டு அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டு, அது மாதிரி 19 ரவுண்ட்ஸ் வந்து இது வந்து போகும். இந்த கார் ரேஸ் வந்து 19 ரவுண்ட்ஸ் வந்து சுற்றும். ஒரு 2 இடத்துல மட்டும் டபுள் டர்ன் வந்து இருந்துட்டு இருக்கு. மொத்தம் வந்து 3.5 கிலோமீட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட காரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 230லேருந்து 250 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இவங்க சொல்கிறது வந்து 250 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் போவாங்க. இது வந்து லாஸ்ட் இயரே வந்து இதை நடத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான கட்டமைப்பு எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அந்த மீச்சாங் புயல் வந்து மழை காரணமாக அதை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு ஒதுக்கப்பட்ட 30 கோடி ரூபாய் வந்து ரோடு போடுறதுக்கோ அது கட்டமைப்பு செலவுக்கு அதெல்லாம் வந்து அந்த 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இதை யார் வந்து நடத்துகிறாங்கன்னா RPPL அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு டிக்கெட் ரேட்ஸு, இதுக்கு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, ப்ரொமோஷன்ஸு, பேனர்ஸு இது எல்லாமே வந்து RPPL இந்த நிறுவனம் தான் பண்ணுறாங்க. இதில் வர பணத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் அவங்க செய்கிறாங்க. அது வந்து அதில் வர பணங்கள் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இதுக்கு வந்து போதிய பாதுகாப்பு இருக்குமா, நம்ம போனால் சேஃப்டியா, ஆடியன்ஸ் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். இது வந்து டிக்கெட் ஆகஸ்ட் 1 முதல் பேடிஎம்மில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதில் வந்து எவ்வளோன்னு அமௌண்ட் வந்து இன்னும் சொல்லலை. ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் பேடிஎம்மில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். போதிய பாதுகாப்பு வந்து இதில் வந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் நீதிமன்றம் சொன்ன ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அது எல்லாமே கடைப்பிடிச்சி தான் இந்த ரேஸ் வந்து 3 நாள் நடக்குது. நரேன் கார்த்திகேயன் வந்து இதை சீஃப் கெஸ்ட்டாக வந்து இதை தொடங்கி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரேஸ் நடக்கிறதுனால என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட் ரேஸ் F4 ரேஸ் நடக்கிறதுனால உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து பார்ப்பாங்க. இதனால நம்மளுக்கு சுற்றுலா வளர்ச்சி வந்து அதிகமாகும். வருவாய் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லை, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறைய பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த கார்கள் வந்து உற்பத்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து நம்மளுக்கு சென்னை கிடைக்கும். இது போல் இந்த ரேஸ்கள் நடக்க இருக்கிறதுனால நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள், வருமானத்துக்கு சுற்றுலா வருமானம் எல்லாத்துலேயுமே வந்து ஈட்டி கொடுக்கறதுனால இது வந்து தொடங்கியிருக்காங்க. இது நைட் டைம்னு இருக்கிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். போக்குவரத்து சாலை மாற்றங்கள், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து கேட்டு மாதிரி, அதாவது இரும்பு கேட் வந்து 2 பக்கம் போட்டிருப்பாங்க. அது உள்ளே இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஆகஸ்ட் 1 முதல் இதோட டிக்கெட் ரேஸை நான் அப்டேட்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.